எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை 14/4/2025 உத்தராயணம் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் தமிழ் வருட பிறப்பு. அதாவது இந்த மாசத்தில் மிகப்பெரிய சென்ற தமிழ் வருடத்தை காட்டிலும் வருகின்ற தமிழ் வருட பிறப்பு மிகுந்த சிறப்புடனும் நலமுடனும் வளமுடனும் நம் நாடும் நம் நாட்டு மக்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அத்தனை நேயர் பெருமக்களும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல பிரபஞ்ச பேராற்றலை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. இன்றைய திதி துவி திதி திதியை. இன்றைய யோகம் வஜ்ர நாம யோகம். இன்றைய கரணம் தைத்துலாம் கரணம். இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன் சனி சேர்க்கை. மகிழ்ச்சிகரமா சந்தோஷமா ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பித்தோமானாலே அந்த நாளை மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளலாம். ஸ்ரீ குரோதி வருடத்தை காட்டிலும் இந்த விசுவாசு வருடம் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்க பெறும். அதீத மழை, அதீதமான விளைச்சல்கள், சில இயற்கை பொருட்கள் விலையேற்றம் இறக்கம், அதுபோல நமக்கு இந்த ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற கிரக சஞ்சாரங்களால் சில பல மருத்துவ சம்பந்தப்பட்ட நோய்க்கிருமிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். சந்திக்கிறது நமக்கு பெருசு இல்லையே, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை சந்திச்சிட்டோம், கொரோனா. அதுபோல மீண்டும் மீண்டும் வரும். அதை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது. அது மாதிரி அது வேலையை பார்த்து போது நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். தெய்வீக வழிபாடு. ஒவ்வொரு மனிதனும் தான் நன்றாக இருக்க வேண்டும். தன் உடம்பு, தன் உடல், இந்த பஞ்சபூத்தை நீ பார்த்துக்கிறியோ இல்லையோ, உடம்பை நீ முதல்ல பார்த்துக்கும். அதுக்கு கவனம் தேவையில்லாத ஒரு பொருளை அதுக்குள்ளே போட்டு அதை டென்ஷன் பண்ணாது, புரியுதுங்களா? அது மாதிரி தன்னோட உடம்பை பார்த்துக்கணும். அடுத்து தன் வீட்டை கவனித்து கொள்ள வேண்டும். அப்போ தெருவை கவனித்து கொள்ளலாம். அது மாதிரி நீங்கள் இந்த புது தமிழ் வருஷ பிறப்பில் அனைத்து வகையான கோவில்களுக்கும் சென்று உங்களால் எந்தெந்த கோயிலுக்கு போக முடியும் போயிட்டு வாங்க. ஆங்கில புத்தாண்டை எந்த அளவுக்கு நாம் கொண்டாடுகிறோமோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக கொண்டாடும். ஏன்னா இது இறைத்தன்மை உள்ள கொண்டாட்டம். அந்த மாதிரி கேளிக்கைக்கெல்லாம் இதில் இடமே இல்லை. தமிழ் புத்தாண்டை வரவேற்று கொண்டாடுங்க. ஒரு ஆண்டை ஒருத்தர் யாராவது மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னா அவர் நம்ம நன்மை செய்வார் இல்லைங்களா? அது மாதிரி இந்த விசுவாசு வருடம் அனைவருக்கும் பல நன்மைகள் அளிக்க வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துப்போம். சரி, இன்னைக்கு ராசி பலன்களுக்கு போவோமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கு தமிழ் வருஷ பிறப்பு. ஒரு நல்ல ஒரு முடிவு எடுங்க. நல்ல செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். ஏன்னா இவ்வளோ நாளாக தொழில் பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு, உற்றார் உறவுகள் பிரச்சனை இருந்தது, அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்தது, நிறைய சிக்கல்கள் இருந்தீங்க. படிப்படியாக வெளியே வந்து நற்செயல்கள் புரிகின்ற ஒரு அமைப்பு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு இருக்கிறது. மறக்காம அதுக்குள்ள பயணம் பண்ணுங்க. சிறப்பா ஜெயிச்சு முடிக்கலாம். ரிஷப ராசி அன்பர்களே,
ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் விதைத்திருக்கிறது. நம்ம என்ன விதைச்சோமோ அதை அறுவடை பண்ண போகிறோம். அதனால நற்செயல்களை நல் பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை விதைங்கள். உங்கள் குடும்பம் உங்களுடைய ஆரோக்கியம் தழைத்து விருத்தி பெறும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாங்களாம் ஒரு குழப்பவாதி, இன்னும் குழம்பிக்கிட்டே இருக்கோம். புது விஷயம் என்ன பண்றதுன்னு இல்லாமல் இறை வழிபாட்டுக்குள்ள போங்க. உங்களுக்கான முயற்சிகள் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய கல்வி திட்டங்கள், புதிய கடன் பெற்று வீடு அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. தமிழ் புத்தாண்டுல நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுக்கு இன்று. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் அனைத்து கிரகங்களும் நமக்கு சாதகமான நிலையில் வந்துவிட்டது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த விசுவாசு பிரகாரம் நீங்க வெற்றியோடவே இருப்பீங்க இந்த நாள்ல. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் அன்பை காட்டு, அதிகாரம் பண்ணாதே, இரக்கம் காட்டு, ஆனால் ஏமாந்து விடாது. இது ரெண்டு தான் உங்க கான்செப்டா இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லா நேரத்துக்கும் உதவி செய்து கொண்டே இருப்பேன், அனைவருடைய விஷயத்திலும் போய் தலையிடுவேன் அப்படிங்கிறதுலாம் கூடாது. தமிழ் புத்தாண்டுல நீங்கள் உங்கள் குடும்பம் இருந்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும். ஆனால் இன்று சற்று கவனம், எச்சரிக்கை தேவை வேலையில். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு யோகோபித்தமான ஒரு ஆண்டு. சனி பெயர்ச்சி, அடுத்தடுத்து வருகின்ற ராகு பயிற்சிகள், குரு பயிற்சிகள், இது எல்லாமே யாருக்கு சாதகமோ இருக்கோ இல்லையோ கன்னிராசிக்கு சாதகமா இருக்கு. மிகுந்த ஏற்றம் உங்களுக்கு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு பாராட்டு மழையில் நினைகின்ற அமைப்பு. ஆனால் நீங்கள் மட்டுமே சங்கடப்படுவீர்கள். ஏன்னா வண்டி இந்த வருஷம் ஒரு புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சி வண்டி வாங்க முடியலையே அப்படி ஒரு ஃபீலிங். கடன் வாங்கியாவது வாங்கிடலாமா? கடன் தான் வாங்க போறீங்க. நிறைய கடன் வாங்குறது பதிலாக கம்மியான கடன் வாங்குங்க. லாபம் எதில் வருமோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் கரன்சியில் போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. எச்சரிக்கை தேவை. விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாளாக இருந்த போதிலும் தேவையற்ற வம்பு வழக்கு விவாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு தரும். தனுசு ராசி என்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு சிறந்த வரவுகளை குறிக்கின்ற அமைப்பாக இருக்கிறது. வரவு உங்களை நோக்கி வருகின்ற பாக்கியம் உண்டு உங்களுக்கு. மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் அனைத்தும் நன்றாக சென்று கொண்டிருந்தது. இன்று ஏனோ மனக்குழப்பம், சிறு பொருளாதார இழப்பு அல்லது வேலை செய்து பணம் பெறுவதற்கு இல்லாத ஒரு அமைப்பு. தொழிலாளர்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறோம், அந்த ஆர்டர் போயிடுச்சு, இன்னும் பணம் வரலைங்கிற அமைப்பு தொழிலதிபர்களுக்கும் உண்டு. இந்த நாளில் கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கும்பராசி என்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். நேரத்துக்கு அந்த பயன்பாட்டை பண்ண முடியாது. கொஞ்சம் சற்று சிரமப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. மற்றபடி கிரக நிலவும் சாதகமாக இருந்தாலும் இந்த சிரமங்கிற அமைப்பு காட்டுறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கிறது நல்லது. மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்கள் ராசியிலிருந்து சூரியன் 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு பெயர்ந்திருந்தாலும் அவர் 5க்குரியவராக இருப்பதால் பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த விசுவாச வருடம் சித்திரை மாதத்தில் உங்களுக்கு உண்டு.
இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் ஏற்றங்களும் மாற்றங்களும் தர வேண்டும். மீண்டும் மற்றும் ஒரு முறை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.